இந்த இடத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்வது யோர்தானே நீ கடந்து போக வேண்டும். ஏனென்றால் யோர்தான் தான் இவர்கள் சுதந்திரிக்க வேண்டதான வாக்குத்தத்த தேசத்தினுடைய எல்லை என்று சொல்வது. வாக்குத்தத்தத்துக்கு என்டர் ஆவதற்கான கேட், வாசல் என்று சொல்வது யோர்தான். இந்த யோர்தானுக்கு அக்கறை மறுகரையில் இருக்கிற தேசம் தான் அழகான தேசம் என்று சொல்வது. ஏனென்றால் ஆதியாகம புத்தகம் 13வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் விதமாக சொல்கிறது. இப்பொழுது லோத்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்கிறது என்று கண்டான். அந்த இடத்துல வார்த்தை சொல்கிறது அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது. அப்ப யோர்தானுக்கு மறுகரை உள்ள தேசம் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம். அதனால் தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்வது நீ இந்த யோர்தானை கடந்து போக வேண்டும். ஏனென்றால் யோர்தானை கடந்து போகும்போது தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த தேசத்தை இவர்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்.